கோட் படம் முக்கால்வாசி பேர் எல்லாமே பார்த்துருந்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஸ்பாய்லர் இல்லாம மேக் பண்ணவே முடியாது. இந்த வீடியோ ஃபுல்லாவே ஸ்பாய்லரா தான் இருக்கும். ஒருவேளை படம் பார்க்காதவங்க, இந்த வீடியோ பார்க்குறதும் பார்க்காததும் அவங்கவங்களோட விருப்பம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல கொஞ்சம் டீட்டெயிலையும், போஸ்ட் கிரெடிட் சீனை பத்தியும் ஃபுல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். நாங்க தான் பிரவீன். வாங்க டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். படம் பார்த்த நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். படம் ஃபுல்லாக வந்தது பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் சஞ்சயே கிடையாது, அவர் ஒரு க்ளோன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் அதை நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னாடியே நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணி சொல்கிற மாதிரி வந்திருந்திருப்பாங்க. என்ன அப்படின்னா, கடைசியில் ஓஜி கேங்ஸ்டர் அப்புறம் சஞ்சய் அப்படிங்கிற வர கேரக்டர் பார்த்தீங்கன்னா சிகார் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க நம்மளுக்கு. பக்கத்தில் நிற்கிற க்ளோன் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணாத மாதிரி சும்மா செவனே நிற்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஃபேமிலியாக ரீயூனியன் பண்ணி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஆம்பளைங்க எல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ சஞ்சய் மட்டும் பார்த்தீங்கன்னா, அதாவது சஞ்சய் ஏகே ஜீவன், இவர் மட்டும் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணாமல் வெறும் கையை மட்டும் காட்டுற மாதிரி சேஸ் பண்ணுற மாதிரி மேக் பண்ணியிருந்திருப்பாங்க. அதாவது க்ளோன் யாருமே எந்த ஒரு செயலும் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டாக யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. நான் அப்படி கம்பேர் பண்ணுறதுக்காக சொல்லலை, நீங்கள் வியாபாரி படத்தை கூட பார்க்கலாம். அந்த க்ளோன் எதுவுமே பண்ணாத மாதிரி தான் மேக் பண்ணியிருந்திருப்பாங்க படத்தை. அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்ன ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா, இந்த படத்தோட எண்டிங்கில் அந்த ஓஜி கேங்ஸ்டர் சஞ்சய் கரெக்டாக ஒரு டைலாக் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இது ஓவர் ஆகவே ஆகாது, கண்டிப்பாக இது ஓவர் ஆகும், நான் எப்போ ஓவர்னு சொல்கிறேனோ அப்போ தான் ஓவர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பார். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, கண்டிப்பாக இவரை கொல்ற வரைக்கும் இந்த கதையும் சரி இந்த படமும் சரி சுத்தமாக முடியவே முடியாது. அவர் ஏகப்பட்ட க்ளோன் மேக் பண்ணி சென்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிறதுக்கு தான் ஆதாரம். அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அதாவது மோகனே பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுற மாதிரி மேக் பண்ணியிருந்திருப்பாங்க. மோகன், அதாவது இவங்க அப்பாவான மேனனே இறந்து போயிட்டார் அப்படின்னா எப்படி அவரை பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு சஞ்சய் இவ்வளோ க்ளோனை மேக் பண்ணியிருந்திருப்பாரு. என்னோட கெஸ்ஸிங் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அங்கே விஜய் அரெஸ்ட் பண்ணியிருந்திருப்பார்ல, அவரே பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோனாக இருக்க நிறையாவே மேபி வாய்ப்பு இருக்குது. அவரை கூட பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகன்ட்ட கொடுத்துட்டு போகிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க நம்மள்கிட்ட. கண்டிப்பாக அவரை கொண்டிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஒரு ஆதாரம். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோனாக இருக்கவும் மேபி நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, விஜய் காலில் ஷூட் பண்ணும்போதெல்லாம் அந்த அளவுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணாத மாதிரி தான் இருப்பாங்க. இங்கே உள்ள க்ளோன் விஜய் பார்த்தீங்கன்னா கத்துவார், ஆனால் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்காது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மேபி அவர் க்ளோனாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு க்ளோனாக இருக்காத வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத எந்த அர்த்தத்தில் சொல்கிறேன் அப்படின்னா, விஜய் இருக்கார்ல, அவர் பையன் விஜய் வந்து இவ்வளோ பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நிற்கும் போது, அந்த மேனன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கப்பலில் திருட்டுத்தனமாக வரணும்னு அவசியமே கிடையாது. அப்படி வராரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் மாட்டிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே மேபி தெரிஞ்சிருந்துருக்கலாம். அதனால் கண்டிப்பாக அவர் க்ளோனை சென்ட் பண்ணி வச்சுருந்துருக்கலாம் ஒரு பையன், வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் சொல்லிட்டா, விஜய் அவர் பையனை பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணி கொள்கிற மாதிரி ஒரு சீன் செட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் இவர் க்ளோன் தான் அப்படின்னு தெரிஞ்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு தடவை பையனை இழந்திருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோ ஃபீல் பண்ணி அவ்வளோ வருத்தப்பட்டுருப்பார். அவர் கையாலே பார்த்தீங்கன்னா அவர் பையனை வேணுங்கன்னு தெரிஞ்சே கொலை பண்ண மாட்டார். அது இல்லாமல் ஒரு கொலை பண்ணுற சீனை பார்த்தீங்கன்னா தான் பொண்ணை காப்பாற்றுறதுக்காக அசால்ட்டாக எடுத்து ஷூட் பண்ணுற மாதிரியே இருக்கும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பையனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்குற ஆள் கிடையாது இந்த படத்தில் காந்திங்கிற கேரக்டர். அப்படி அவர் கொள்றாரு அப்படின்னா இவர் இங்கே உள்ள ஒரு ஏற்கனவே ஒரு க்ளோன் தான் சொல்லிட்டு காந்திக்கு தெரிஞ்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்ட் 2ல் இதெல்லாம் பெருசாக ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்த்தீங்கன்னா ஸ்டோரியை மேக் பண்ணி அவங்க வச்சுருந்துருக்கலாம். ஏன்னா பிரபுதேவா தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் கல்பரேட் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்திருக்கும். ஆனால் அதை அவ்வளோ சீக்கிரம் விஜய் காட்டியிருந்திருக்க மாட்டார். அதேமாதிரி இங்கே உள்ளது க்ளோன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஏற்கனவே முன்னாடி தெரிஞ்சிருந்திருக்கலாம். அதேமாதிரி அடுத்த க்ளோன் பார்த்தீங்கன்னா அவர் மேக் பண்ணிட்டு இருந்திருப்பார். ஜீவன் 3 அப்படிங்கிற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த ஜீவன் 3 பார்த்தீங்கன்னா க்ளோனு பார்த்தீங்கன்னா 73% தான் கம்ப்ளீட் ஆகிருக்க மாதிரி இருக்கும். அதாவது ஒரு க்ளோன் மேக் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, எவ்வளோ டைமிங் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எடுத்துக்கத்தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அதை க்ளோன் 2 மேக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா க்ளோன் 3க்கு அவருக்கு இவ்வளோ நாள் ஆகியிருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்தோட செட்டப்பே பார்த்தீங்கன்னா ஒரு கருவறை மாதிரி தான் அவர் கிரியேட் பண்ணி வச்சுருந்துருப்பார். கடைசியில் பார்த்தீங்கன்னா பார்ட் 2க்கான கிரேட்டான ஒரு லீட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்துருப்பாங்க. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமு இந்த ஓஜி கேங்ஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா அடுத்த சண்டை வரும், பார்ட் 2 வரும்னு சொல்லிட்டு. ஆனால் பார்ட் 2 எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறதான் மிகப்பெரிய டவுட்டேங்க. இதெல்லாம் ஒரு பக்கத்து இருக்கட்டும். அதேமாதிரி உங்கள் எல்லாத்துக்கும் இன்னொரு சர்ப்ரைஸ் சொல்லிட்டா, படத்தில் கடைசியில் தான் இந்த மாதிரி சஞ்சய்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல், மற்றெல்லாம் க்ளோன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சு வந்திருக்கும். அதுவும் போஸ்ட் கிரெடிட் சீனில் தான். ஆனால்
அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு சீன் வச்சுருந்துருப்பாங்க. அதில் சஞ்சய் டேரக்டாகவே நம்மளுக்கு காட்டியிருந்திருப்பாங்க. ஆனால் நிறையா பேர் கவனிச்சிருக்காது வாய்ப்பே கிடையாது. ஒரு தடவை விஜய் இங்கேருந்து வைபவ் ரூம்லேருந்து ஃபோன் அடித்து ஆல் ஓகே டாடி அப்படிங்கிற மாதிரி மோகன்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார். ஐ டேக் இட் ஈஸி டேட் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோகனை காட்டும்போது பின்னாடி சஞ்சய் நடந்து போகிறத கிளியர்னு கட்டாக காட்டுவாங்க. ஆனால் வேறு யாரும் நடந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதை அசால்ட்டாக விட்டு வந்திருப்பாங்க. நடந்து போகிறது சஞ்சய் தான், நீங்கள் கடைசி ட்ரெஸ்லேயே வச்சே கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம். அதே மாதிரி இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் நிறையவே இருக்குது. 1, 2, 3 மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தோம்னா, அதாவது இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே விஜய் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு கார் ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதாவது சஞ்சய் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த கார் ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இவர் பெரிய பிள்ளையானோன்னா அந்த கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது அந்த கார் நம்பர் பிளேட்டில் என்ன போட்டிருந்துருப்பாங்க அப்படின்னா TN07 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 07க்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா CM 2026 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 2026க்கான CM இவர் தான் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸாக அந்த இடத்துல வச்சுருக்காரு. அது நடக்கும்போது பார்த்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு நம்பர் பிளேட் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா T68 12 VP அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த T68க்கு பார்த்தீங்கன்னா தளபதி 68 மூவியும் 12 VP அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபுவோட 12வது படம் இப்படி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி நம்பர் பிளேட் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் பேர் வச்சுருக்காங்களா ஒவ்வொருத்தவங்களுக்கும், அந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் வச்சிருக்க பேர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரியல் நேம்லேருந்து லைட்டாக சூட் ஆகிற மாதிரி எடுத்து வச்சுருப்பாங்க. எப்படி அப்படின்னா விஜய்க்கு என்ன பேர் வச்சுருப்பாங்க அப்படின்னா MS காந்தி அப்படின்னு வச்சுருப்பாங்க. இது MS டோனி அப்படிங்கிறது ரெஃபரன்ஸ் பண்ணுறது கிடையாது. SV சந்திரசேகர் அப்படிங்கிற அவங்க அப்பா பேர்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 லெட்டர் முன்னாடி இருக்க மாதிரியே MS காந்தி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பிரசாந்துக்கு பார்த்தீங்கன்னா சுனில் தியாகராஜன் வச்சுருப்பாங்க. அவங்க அப்பாவோட பேர் தியாகராஜன் தான். அதுக்கு பதிலாக தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுனில் தியாகராஜன் மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பிரபுதேவாவுக்கு இந்த படத்தில் அவரோட பேர் என்ன மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னா கல்யாண சுந்தரம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா அவங்களோட அப்பா பேர் முகுர் சுந்தர், அதனால தான் இவருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாண சுந்தரம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி இந்த இடத்துல பேர் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் மோகனுக்கு ஒரிஜினல் பேரான பேரே லைட்டாக ஆல்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா மேனன் அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. யோகி பாபுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் டைமண்ட் பாபு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி பேர் வச்சுருப்பாங்க. அதாவது ஒரிஜினல் பேரே லைட்டாக ஆல்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேர் வச்சிருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது இது விஜயோட பையனுக்கும் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடாக அடங்கும். ஏன்னா விஜயோட ஒரிஜினல் பையனோட பேரே சஞ்சய் தான். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காந்தியோட பையனாக வர விஜய், சின்ன வயசு விஜய்க்கு பார்த்தீங்கன்னா சஞ்சய் அப்படிங்கிற மாதிரி தான் பேர் வச்சுருந்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் லாஜிக் மிஸ்டேக்காக நிறைய இடத்துல சொதப்புன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது சஞ்சய் சின்ன பையனாக இருக்கும்போது நடக்கிற எல்லா ஸ்டோரியிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில் கரெக்டாக மென்ஷன் பண்ணி எடுக்கலான்னு ட்ரை பண்ணியிருப்பாங்க. எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மருதமலம் மாமைய முருகை அந்த பாட்டு வரும்போது கூட பார்த்தீங்கன்னா பழைய அந்த காலத்து ரேடியோ தான் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டர், அதாவது இந்த சாட்டு அந்த ஆஃபீஸோட ஹெட் குவார்ட்டர்ஸில் உள்ள கம்ப்யூட்டருக்கு கூட பார்த்தீங்கன்னா நிறைய கம்ப்யூட்டர் பழைய கம்ப்யூட்டராக தான் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுவே அவங்க ஃபாரின் போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே புது டெக்னாலஜி இருக்க மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. இங்கேயும் அதே மென்ஷன் பண்ணி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கேயும் கிட்டத்தட்ட கொஞ்சம் தான் அப்கிரேட் ஆகிருக்கணும். ஆனால் இந்த காலத்தில் இருக்க மாதிரி மென்ஷன் பண்ணி எடுத்துருந்துருப்பாங்க. அதே மாதிரி விஜய் நைட்டு குடிச்சிட்டு வந்து சுவிட்ச் போடும்போது கூட பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்ச் போர்டு ரொம்ப பழைய சுவிட்ச் போர்டாக இருக்க மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. வீடெல்லாம் ரொம்ப பழைய வீடாக இருக்க மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. டிவி மற்ற எதுவுமே இல்லாத மாதிரி தான் காட்டியிருந்திருப்பாங்க. உண்மையாகவே அந்த காலத்தில், அதாவது அந்த நேரத்தில் இருந்த மாதிரி தான் எடுத்துருந்துருப்பாங்க. அதுவே இந்த கால நேரத்தில் விஜய் காட்டும்போது அவர் வீட்டு கூட பார்த்தீங்கன்னா டிவி எல்லாமே இருக்க மாதிரி தான் காட்டியிருந்திருப்பாங்க. அதாவது அந்த டைம் வேரியண்ட்டுக்கு டைம் வித்தியாசத்துக்கு கரெக்டாகவே நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி காட்டியிருந்திருப்பாங்க. இவ்வளவு ஏன் அந்த சின்ன பையன் காணா போயிடுவான்ல, விஜயோட பையன், அவன் காணா போகும்போது கூட பார்த்தீங்கன்னா அந்த CCTV கேமராவை காட்டி இந்த மாதிரி பையனை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் CCTV கேமரா தான் காட்டியிருந்திருப்பாங்க. அது மட்டும் கிடையாமல் அந்த சிடியை கொண்டாந்து போடும்போது கூட பார்த்தீங்கன்னா VCD பிளேயில் தான் போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுவே இவர் இருப்பார்ல ஜெயராம், அவர் இறந்து போன மாதிரிக்கு முன்னாடி அவர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃபோனில் காப்பி பண்ணிட்டு போகிற மாதிரியே இருக்கும். அவர் ஃபோனில் காப்பி பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அவரை பற்றி CCTV கேமரா காட்டும்போது நல்ல கலராக காட்டுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி டெக்னாலஜி வித்தியாசம் காட்டுற இடத்துல கூட பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஃப்ளாப் பண்ணி சொதப்பி எடுத்துருந்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ரெஃபரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறைச்சலுமே இருக்காது. ஏகப்பட்ட படத்தோட ரெஃபரன்ஸு, பாட்டு, ஏகப்பட்ட பேரோட ரெஃபரன்ஸ் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆக போகிற படத்துக்கான கங்குவா படத்துக்கான வால்பேப்பரான ரெஃபரன்ஸ் கூட ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டோனிக்கான ரெஃபரன்ஸ் ஏகப்பட்ட இடத்துல கொடுத்துருந்தாலும், ஷர்ட்டு ஏன் அவரே காட்டியிருந்தாலும், ஒரு இடத்துல கூட பார்த்தீங்கன்னா விராட் கோலிக்கான ரெஃபரன்ஸாக மணி என்னன்னு கேட்கும்போது வால்பேப்பர் இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் சொல்லிட்டா, அதாவது மீனாட்சி சௌத்ரியும் இவங்களும் விஜய் சஞ்சயும் பார்த்தீங்கன்னா தேட்டரில் ஒரு இடத்துல படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது படத்துக்கு ஓடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோவை பார்த்து விஜய் எந்திரிச்சு தலைவா அப்படின்னு கத்துற மாதிரியே இருக்கும். இது ரியல் லைஃப்பில் நடந்த ஸ்டோரி. அதாவது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா
டென்சல் வாஷிங்டன் ஈக்குவலஸ் 3 படத்துக்கு உண்மையாகவே விஜய் எந்திரிச்சு நின்று இப்படி கத்தின ஃபோட்டோ தான் இது அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா ரியல் டைமாகவே எடுத்து அப்படியே யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க படத்தில். அதேமாதிரி இந்த படத்தில் ஏகப்பட்ட பேர் சிஎஸ்கே ஃபேனாக இருக்க மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அதேமாதிரி ஒரு இடத்துல எல்லாரும் உட்காந்து குடும்பத்தோட மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்னேகா மட்டும் பக்கத்தில் உட்காந்துட்டு தூங்கிட்டு இருக்க மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. எல்லாரும் 6 அடிச்சு கற்று கூட பார்த்தீங்கன்னா ஸ்னேகா ரொம்ப கடுப்பாகிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அதே சீனில் கூட பார்த்தீங்கன்னா பிரேம்ஜி மேட்சுக்கான 2 டிக்கெட் ஒரு 2-3 டிக்கெட் வாங்கிட்டு வர மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அவருக்கு எப்படி அந்த டிக்கெட் கிடச்சிச்சு அப்படிங்க பார்த்தீங்கன்னா கடைசியில் கூட ரெஃபரன்ஸ் வச்சிருந்திருப்பாங்க. அவர் அந்த ஸ்டேடியத்தில் தான் வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அவருக்கு படம் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையிலுமே ஒரு பிரியாணி கடை இருக்க மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் கேள்விப்பட்டு இருந்திருக்கேன் இது ரியல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரில. அதேமாதிரி அடுத்தது கூட பார்த்தீங்கன்னா விஜயோட பொண்ணு ஜீவிதா கூட பார்த்தீங்கன்னா மேட்ச் பார்க்க வர மாதிரி இருக்கும். இந்த டிக்கெட்டை கூட பார்த்தீங்கன்னா இவர் தான் பிரேம்ஜி தான் கொண்டாந்து கொடுத்துருந்துருப்பாரு அப்படிங்கிறதுக்கு ரெஃபரன்ஸாக பார்த்துருந்துருப்பாங்க. அதேமாதிரி லூப் போல் இந்த படத்தில் ஏகப்பட்ட லூப் போல் இருக்குது. கடைசியில் பார்த்தீங்கன்னா விஜயை கண்டுபிடிச்சி கடைசியில் கொல்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஸ்டோரி கம்ப்ளீட் ஆகவே ஆகாது. அவர் 1000 க்ளோனை சென்ட் பண்ணி அனுப்புகிற வரைக்கும் இந்த விஜய் உயிரோட இருப்பாரா? அதுவும் கிடையாது. அதாவது அதாவது சஞ்சயோட ஒரு நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா அவரை கொல்றதா இருக்காது. அதாவது தன்னோட அப்பா மேனன் இருக்கார்ல, அவர் எப்படி பழி வாங்கி அவர் பார்த்திங்கன்னா ஒரு டெரரிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் ஆகி அவர் நாட்டை விட்டு துரத்துனாங்களோ அதேமாரி தான் காந்தியை பழி வாங்கி அவர் நாட்டை விட்டு துரத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டேடியத்துக்கு பாம்பு வைக்க வருவார். அவர் நினச்சிருந்தா கொல்ற மாதிரி சீன் வச்சுருந்துருக்கலாம், என்ன வேணால் பண்ணுற மாதிரி சீன் வச்சுருந்துருக்கலாம். ஆனால் திரும்ப அந்த டெட்டனேட்டர் எங்கே பாம்பை வெடிக்க வச்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ண வைப்பாங்க. எல்லாரை பொறுத்த வரைக்கும் காந்தியை கன்ஃபார்ம் ஒரு தீவிரவாதியாக மென்ஷன் பண்ணி ஆகணும். அதே மாதிரி இன்னொரு ஃப்ரேமில் கூட நம்மளுக்கு கிளியராக காட்டியிருந்திருப்பாங்க. சப்போஸ் அந்த இடத்துல மட்டும் மீனாட்சி சௌத்ரி அதாவது ஸ்ரீநிதி அந்த இடத்துக்கு வரலை அப்படின்னா கண்டிப்பாக ஃபேமிலியை தான் விஜய் தூக்கி கொண்டு போய் சஞ்சய் விஜய் பார்த்தீங்கன்னா தூக்கி கொண்டு போய் வச்சு கொலை பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா ஃபேமிலியை தூக்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வைபவில் ஃபோனில் கேட்பார். வேணாம் அது பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கும் பிகெண்ட் த ரீசன் தான் வச்சுருந்துருப்பாங்க. இதெல்லாமே பார்ட் 2ல காட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கிளைமேக்ஸில் விஜய் பார்த்தீங்கன்னா அந்த ரூஃபில் சண்டை நடக்கும்போது அந்த சின்ன விஜய் மேலே வண்டியை விட்டுறதுக்காக வண்டியை விட்டு தாண்டினதுக்கு அப்புறமா அந்த வண்டி பார்த்தீங்கன்னா விஜய் கையெடுத்ததுக்கு அப்புறமா 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் ரெகுலராக போகிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. இதெல்லாம் அவங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணி எடுத்துருந்துருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஜெயராம் மட்டும் ஃபோன்லேயே இதெல்லாம் பண்ணுறது உன் பையன் தான், கல்யாணம் சேர்ந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதாவது பிரபுதேவாவும் சேர்ந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னா படம் அந்த இடத்துல முடிஞ்சு போயிருக்கும். எல்லாருமே சிம்பிளிஃபை பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் நான் நேரில் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண சம்பவம் தான் இது இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கவனித்த சில விஷயங்கள். இதை தவிர நீங்கள் வேறு ஏதாவது கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவனிச்சிருந்துருப்பீங்க, அது எனக்கே தெரியும். அப்படி கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம எல்லோரும் தெரிஞ்சுப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு பார்ட் 2 வேணுமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அடுத்தது எந்த மாதிரி வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான சஜஷனும் நீங்கள் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.